நீங்கள் காளான் சாப்பிடுவீர்கள் என்றால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒருவேளை இதுவரை காளான் சாப்பிடாதவராக இருந்தால் இனி சாப்பிடுங்கள். காளானில் நார்ச்சத்து, செலீனியம், விட்டமின் சி மற்றும் விட்டமின் டி சத்து அதிகம் உள்ளது. ஒருவர் அன்றாட காளான் சாப்பிடும் பட்சத்தில் மூளையின் செயல்பாடு மற்றவர்களை விட கூர்மையாக இருக்கிறது. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது, உடல் எடையை குறைக்க உதவுகிறது. இன்றைய காலகட்டத்தில் உடல் எடை குறைப்பது மட்டும்தான் ஒவ்வொருவருக்கும் மிகப்பெரிய சவாலாக இருந்து வருகிறது. இந்த பிரச்சனையை தீர்க்க பெரும்பாலான மக்கள் உடற்பயிற்சிகளை மட்டுமே செய்கின்றனர். ஆனால் யாரும் சரியான உணவு முறைகளை கவனத்தில் செலுத்துவதில்லை. ஒருவேளை உங்கள் உடல் எடை அதிகரிப்பதை நினைத்து நீங்கள் வருத்தப்படுகிறீர்கள் என்றால் இனி காளானை அடிக்கடி உங்கள் உணவில் சேர்த்து கொள்ளலாம். இதிலுள்ள நார்ச்சத்தானது உங்கள் எடையை அதிகரிக்க செய்யாது, மேலும் உங்கள் உடல் எடையை குறைக்க உதவுகிறது. அது மட்டுமல்ல, இதிலுள்ள புரதம் உங்களை எந்த விதமான வியாதிகளும் அண்டாமல் பாதுகாக்கிறது. இரண்டாவது, வயிற்று பிரச்சனை தீரும். காளானில் வயிற்று புண்ணை எதிர்க்கும் குணங்கள் இருக்கிறது. இந்த குணங்களால் உங்களுக்கு வயிற்றில் பிரச்சனை ஏற்படாது. மலச்சிக்கல், வயிற்று வலி போன்ற வயிறு சம்பந்தமான உபாதைகளை சரி செய்ய வேண்டுமென்றால் அடிக்கடி உணவில் காளானை சேர்த்து கொள்ளுங்கள். சளி மற்றும் காய்ச்சல் போன்ற உபாதைகளும் எளிதில் உங்களை அண்டாது. மூன்றாவது, எலும்புகளை பலமாக்கும். காளானில் கால்சியம் சத்து அதிகம் உள்ளது. எலும்புகளை பலமாக்க உடலுக்கு கால்சியம் சத்து தேவைப்படும் என்பதை அனைவருக்கும் தெரியும். உங்கள் உடலில் கால்சியம் சத்து குறைபாடு இருக்கிறது என்று நினைத்தால் காளானை சாப்பிடலாம். பெரும்பாலும் மக்கள் தங்கள் மூட்டு வலிக்கு நிவாரணமாக காளானை உண்பார்கள். காளானில் இருக்கும் விட்டமின் டி சத்து எலும்புகளுக்கு மிகவும் நல்லது. நான்காவது, பசியை குறைக்கிறது. காளானை உணவில் அடிக்கடி சேர்த்துக்கொள்ள பசியும் அடிக்கடி எடுக்காது. காளானில் இருக்கும் கொலஸ்ட்ரால் பசியின்மையை நீக்குகிறது, உங்களை ஆரோக்கியமாக வைக்கிறது. வயிறும் எளிதில் நிரம்பி விடுகிறது. இதை உண்பதால் உடல் எடை அதிகரிக்காது மற்றும் இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் இருக்கும். ஐந்தாவது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். காளான்கள் நோய் எதிர்ப்பு சக்திக்கு மிகவும் பயன்படுகிறது. இது கட்டி, உயிரணுக்களின் வளர்ச்சி உட்பட தொற்று மற்றும் நோய்களிலிருந்து உங்களை பாதுகாக்கும் திறனை மேம்படுத்துகிறது. ஆறாவது, இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது. பொட்டாசியம் ஒரு தாது மற்றும் எலக்ட்ரோலைட் ஆகும். இது உங்கள் உடல் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது. காளான்கள் இந்த கனிமத்தில் நிறைந்திருப்பதால் அவை உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவும். அவை இதய நோயை உருவாக்கும் அபாயத்தை குறைக்கலாம். ஆறாவது, மூளை ஆரோக்கியம். காளான்களில் ஊட்டச்சத்து மதிப்பு உங்கள் மூளையை லேசான அறிவாற்றல் குறைபாட்டிலிருந்து பாதுகாக்க உதவும். பாலிபினால்கள் மற்றும் சில ஆக்சிஜனேற்றங்கள் நிறைந்த காளான்கள் அல்சைமர் மற்றும் பார்க்கின்சன் போன்ற நரம்பியல் கடத்தல் நோய்களிலிருந்து பாதுகாக்க உதவும். ஏழாவது, ஆரோக்கியமான இதயம். ஆரோக்கியமான இதய பிரியர்களுக்கு காளான் ஒரு வரப்பிரசாதம். அவற்றின் ஊட்டச்சத்துக்கள் மற்றும் தாவர அடிப்படையிலான கலவைகள் உங்கள் இந்த இரத்த நாளத்தில் பிளேக் உருவாவதை தடுக்க உதவும். கலோரிகள், கொழுப்பு மற்றும் கொலஸ்ட்ரால் அளவுகள் குறைவாக இருக்கும்போது இறைச்சிக்கு பதிலாக சுவையான குறைந்த சோடியம் கொண்ட காளான்களை எடுத்துக்கொள்ளலாம். எட்டாவது, குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். உங்கள் குடலில் உள்ள நுண்ணுயிரிகளை சமநிலைப்படுத்தவும் நல்ல பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை தூண்டவும் தேவையான பொருட்கள் காளான்களில் உள்ளது. உங்கள் செரிமான அமைப்பு மற்றும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை அதிகரிப்பதன் மூலம் நீங்கள் உண்ணும் சத்தான உணவு உங்களை ஆரோக்கியமாகவும் வலுவாகவும் வைத்திருப்பதை உறுதிப்படுத்த காளான்கள் உதவுகிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதுங்க.